லக்கினத்தில் சூரியன் இருந்தால் லக்னத்தில் சூரியன் இருந்தால் தலைவழுக்கை தலையாக இருக்க வாய்ப்பு உண்டு அல்லது ஏறு நேற்றியாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு எனக்கு முதல் வீட்டில் சூரியன் இருக்கிறது, ஆனால் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை என்று கேட்க வேண்டாம். எல்லாம் பொது பலன்கள் மட்டும்தான். ஜாதகர் சுறுசுறுப்பானவர், செந்நிற மேனி உடையவர், தேகம் எப்போதும் உஷ்ணமாக இருக்கும். 2 சூரியன் இருந்தால் சூரியன் 2ஆம் வீட்டில் குடும்ப நலத்தை பெறுவது குறைவாகும். சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தால் கண்ணில் நோய் இருக்க வாய்ப்பு உண்டு. சந்திரன் வீடான கடகம் லக்கணமாக இருப்பவர்கள் கண்ணில் ஒரு கோடு இருக்க வாய்ப்பு உண்டு. முதல் வீட்டில் சூரியன் இருக்கும்போது அந்த நபர் மிக சிறந்த திறமையாளராகவும் இருப்பார். அந்த லக்கணம் மேஷமாகவும் அல்லது சிம்மமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள். அந்த நபருக்கு பணம் நல்லாக வரும், நல்ல படிப்பையும் கொடுப்பாரு. ஒரு சிலர் பித்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறோம், தலையில பாரமாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண வாழ்வு சந்தோஷமாக இருக்கும். கோபமும் பொறுமை இல்லாதவராகவும் இருப்பார்கள். கல்வி சுமாராக இருக்கும், நல்ல உழைப்பாளி. ஜாதகருக்கு பொருள் சேரும். 3 சூரியன் இருந்தால் சூரியன் 3ஆம் வீட்டில் நல்ல வீரனாக இருப்பார்கள். நல்ல செல்வ வளம் இருக்கும். தாய் நலம் பாதிக்கப்படும். தாய்க்கும் மகனுக்கும் உறவு நிலை திருப்திகரமாக இருக்காது. ஜாதகர் பகைவர்களை என்ன செய்தி என்று கேட்கும் திறமை உடையவர். 4 சூரியன் இருந்தால் சூரியன் 4ஆம் வீட்டில் நல்ல பலத்தோடு இருந்தால் அரசாங்கத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். சொத்துக்கள் சேரும். நல்ல நட்பு உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். தாயார் நல்ல நலத்துடன் வாழ்வார்கள். 4ஆம் வீட்டு சூரியன் கெட்டிருந்தால் தாயார் நலம் பாதிக்கப்படும். மகிழ்ச்சி உண்டாகாது. அரசாங்கத்தில் பணியாற்றி மிகவும் குறைவாக சம்பாதித்து தந்தையின் சொத்துக்களை அழிப்பார். இதய நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஜாதகரின் தாய்க்கு நன்மை அல்ல, ஜாதகருக்கு உறவினர்களுடன் பகை உண்டாகும். அரசியல் செல்வாக்கு இருக்கும். 5 சூரியன் இருந்தால் சூரியன் 5ஆம் வீட்டில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல அறிவாற்றலை தருவார். மலை பிரதேசங்களில் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பண வசதிகள் கிடைக்கும். சூரியன் கெட்டிருந்தால் கடுமையான புத்திர தோஷம் ஏற்படும். வயிற்று கோளாறு ஏற்படும். இந்த இடத்தில் சூரியன் இருப்பது ஆயுள் குறைந்து இருக்கும். குடும்பம் அளவாக இருக்கும். வாழ்க்கை வளமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இருக்காது. ஜாதகர் தன் முயற்சியால் உயர்வடைவார். 6 சூரியன் இருந்தால் சூரியன் 6ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பகைவர்கள் இருப்பார்கள். அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பை தருவார். நல்ல பணிகளை செய்ய வைபர் செல்வம் குவிய வைப்பார். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்க வைப்பார். நல்ல ஜரண சக்தி கிடைக்கும். சூரியனால் சிற்றின்ப வேட்கையை அதிகமான தருவார். அரசாங்கத்தின் மூலம் பொருள் செலவு ஏற்படும். மனைவியின் உடல் நிலை சரியாக இருக்காது. பகைவர்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள். ஜாதகரின் குடும்பம் பெரியதாக இருக்கும். 7 சூரியன் இருந்தால் சூரியன் 7 இருந்தால் ஆண் ஜாதகராக இருந்தால் பெண்களால் மனசிக்கலை தருவார். உடம்பில் அடிபடும். உடம்பு சுகம் இருக்காது. கவலைகள் வரும். 7ஆம் இடத்து சூரியனால் அரசாங்கத்திற்கு எதிராக ஈடுபட வைக்கும். திருமண வாழ்வில் தடை உண்டாகும். தொழிலில் வருமானத்தை உண்டு பண்ண மாட்டார். வாழ்க்கை துணையின் நலத்தை கெடுப்பார். ஜாதகர் கடன், நோய்கள், பிணிகள், வழக்குகள், விவகாரங்கள் இல்லாதவர். பலரது பாராட்டுக்களை பெறுபவர். மனைவிக்கு அடங்கி போகக்கூடியவர். எதையும் சரிவர செய்யாதவர். 8 சூரியன் இருந்தால் கண் பார்வையை மங்க செய்வார். அதிக காலம் வாழ்வது கடினம். ஆயுளை குறைக்க செய்வார். செல்வத்தை இழக்க செய்வார். நண்பர்கள் மூலமும் பெண்கள் மூலமும் தீமைகள் உண்டாகும். உற்றார் உறவினர்களை விட்டு பிரிவார்கள். உடலில் மர்ம பாகங்களில் உபத்திரம் உண்டாகும். மனதில் எப்பொழுதும் கவலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஜாதகர் நீண்ட ஆயுளை உடையவர். எவருக்கும் பணிந்து போகாதவர்.
இரக்கமற்ற குணத்தை உடையவர் சிலருக்கு கண்களில் குறைபாடுகள் இருக்கும். 9 சூரியன் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆட்சியில் இருந்தால் தந்தையிடம் நன்றாக நடந்து கொள்வார். தந்தையாரின் பாசம் இவருக்கு கிடைக்கும். பகை வீட்டில் இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு கெடுக்கும். அடிக்கடி பயணம் செய்ய வைக்கும். நல்ல அறிவு, வெற்றி, வாழ்க்கை வசதிகள் ஆகியவற்றை பெற வைக்கும். தந்தைக்கு இடையூறுகள் ஏற்படும். ஜாதகருக்கு தீய வழிகளில் பொருள் சேரும். உறவினர்களுடன் விரோதம் ஏற்படும். சுய முயற்சியால் செல்வம் சேரும். 10 சூரியன் இருந்தால் நல்ல கல்வி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிய நேரிடும். வாகன வசதி கிடைக்கும். பெரிய தொழில்களை நிர்வகிக்க முடியும். ஜாதகருக்கு நன்மைகளை செய்யும். ஜாதகருக்கு நிரந்தர தொழில் அல்லது வேலை இருக்கும். அரசு தொடர்பு அல்லது அரசியல் தொடர்பு இருக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். தன் அறிவினால் சுய முன்னேற்றம் அடையக்கூடியவர். 11 சூரியன் இருந்தால் செல்வம் குவிய செய்வார். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வர். நல்ல உடம்பு பலம் உண்டாகும். பல்வேறு துறைகளில் வருவாய் வர செய்வார். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். அரசாங்க வேலை கிடைக்கும். ஜாதகர் நீண்ட ஆயுளை உடையவர். பலரை வைத்து வேலை வாங்கும் திறமை உடையவர். நண்பர்களால் பல உதவிகள் கிடைக்கும். 12 சூரியன் இருந்தால் தொழில்களில் வீழ்ச்சியை உண்டாகும். அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியை உண்டாக்குவார். செல்வ வளம் இருக்காது. புனித காரியங்களுக்காக செலவு செய்திட வைப்பார். புனித யாத்திரை செய்திட வைப்பார். ஜாதகருக்கு தன் தந்தையுடன் சுமூக உறவு இருக்காது. அதிகமான செலவுகள் ஏற்படும். ஜாதகர் ஊர் சுற்றி அதிகமான பயணங்களை மேற்கொள்வார். சந்ததி குறைபாடுகள் இருக்கும். உழைத்து முன்னேற்றம் காண்பவர்.